பத்மநாபன் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? ஒரு வேண்டுகோள் தலைவா, யாரும் குறுக்கிட வேண்டாம். இந்த 3 பேரும் பேசுறது நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் கூட நான் மௌனம் காத்தேன், அதான் அவங்க கடைபிடிக்கணும். இப்போ இந்த மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது ஒரு சித்து விளையாட்டு. இது அரசியல் சித்து விளையாட்டு. ஓகே, எனக்கு இனிப்பு கொடுங்க, என்கிட்ட இருக்கிற இனிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ சுயநலமோ. ஒரு நாடு என்பது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம உக்ரைன் ஆயிடுவோம், இல்லைன்னா சைனாக்காரன் நம்மளை எடுத்துட்டு போயிடுவோம். அதனால தயவு செஞ்சு வெனிசுலாக்கு என்ன ஆச்சு, அது உலகமே அநியாயம் தெரியுது. ட்ரம்ப் போய் வெனிசுலாவை தூக்கிட்டார். இதுதான் நடக்கும். தயவு செஞ்சு நாட்டுப்பற்றை யாரும் குறைச்சி பேச வேண்டாம். அதுதான் மிகப்பெரிய பின்னடைவு. யாருக்குமே நாட்டுப்பற்று இதுல இருந்து குறைவாக தயவு செஞ்சு சொல்றேன். ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இருக்கோ அதே அளவுக்கு சமமான நாட்டுப்பற்று அனைவருக்கும் இருக்குங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு செய்வேன். இல்ல, நீங்க இருக்குன்றதை நீங்க செயல்ல நிரூபிக்கணும். தயவு செஞ்சு மத்திய அரசை மாநிலம் கண்ட்ரோல் செய்வதும் மத்திய அரசு மாநிலத்தை கவனிப்பதும் ஒருவித ப்ராசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்கு, திமுகவுக்கு நீங்க வாங்கின கடன் எக்ஸிட் ஆயிடுச்சு, நீங்க வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை, அனுமதி மறுப்பு. அப்படி இல்லைன்னா இந்த 2 மாசம் இன்னும் 2 லட்சம் கோடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தயவு someone should monitor somebody. There should not be, no one should be in the democratic country supreme power. அதுதான் மெயின். மாநில ஆட்சி, மாநில சுயாட்சின்னு ஒரு மாய வார்த்தையை தயவு செஞ்சு பேசாதீங்க. மாநில சுயாட்சி எங்கேயும் போகாது. நீங்க காங்கிரஸோட இருக்கும்போது மாநில சுயாட்சி என்னாச்சு, நீங்க பிஜேபி கூட இருக்கும்போது மாநில சுயாட்சி என்னாச்சு, திடீர்னு இப்பதான் வந்ததா? 75-80 வருஷம் 100 வருஷம் போற திமுக இதுவரை ஒன்றியம்னு சொல்லியிருக்கா. இப்ப எதுக்கு அந்த ஒன்றியம்? உலகத்திற்கு நம்ம வீட்டில் இருக்கிறது அத்தனையும் அப்படியே பேசிட்டா என் குடும்பம் நான் உருப்பிடுமா? இலைமறைவு கலைமறைவா சில விஷயங்களை நன்மை கருதி பேசணும். நன்மை முக்கியமா, நீதி முக்கியமான, நீதியை விட நன்மை முக்கியம்ன்ற ஒரு கோட்பாடுல தான் ராமர் மசூதியினுடைய தீர்ப்பு வந்தது, இந்த 7 பேருடைய விடுதலையுடைய தீர்ப்பு வந்தது. தயவு செய்து நன்மை மிக மிக முக்கியம். மாநில சுயாட்சி தேவை. அது சந்தர்ப்பம் வரும்போது அவர் சொன்னார் சித்து விளையாட்டுன்னு, அந்த சித்து விளையாட்டு வேலைக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி காங்கிரஸ் நண்பர் நம்ம என்னுடைய சகோதரர் ஏன் அவர் கட்சிக்கு அவர் பேசுறதை விட அதிகமாக திமுக சப்போர்ட் பண்ணி பேசினார். ஜுபேர் அவர்கள் பேசினா கூட எடுத்துக்கலாம், அவர் சம்பந்தப்படாத காங்கிரஸ்கார். ஆனால் இவர் காங்கிரஸ்கார். என்ன சொல்றோம், காங்கிரஸுக்கு நல்ல வளமான எண்ணிக்கையை பெருங்க, வளமான எண்ணிக்கையில் அமைச்சர் பெருங்க, மக்களுக்கு காமராஜர் காலத்து ஆட்சியில் செய்த நன்மைகளை நீங்க வந்து செய்கன்னு ஒருத்தர் சொல்ற, அவர் கரங்களை வலுப்படுத்தணும். இவர் ஜுபேர் சார் சொன்னாரு, யாருமே இல்லை, 2 பேர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியான. தயவு செஞ்சு இவங்களுக்கு ஆதரவா பேச 4 பேர் தான். செல்வ பெருந்தகை, சிதம்பரம் குடும்பம், அதுக்கப்புறம் கோபண்ணா, விஜய் வசந்த். இதை தாண்டி அவர் பேசல. ராஜேஷ் எதிர்க்கிறார். ஒரே ஒரு வரி, ஒட்டுமொத்த தொண்டர்களும் பல லட்சம் தொண்டர்களும் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, நாம் தாவேகாவுடன் போகணும். தாவேகான்றது எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. வாங்க, அவர் ஒரு இதில் சொன்னாரு, மாநாட்டில் சொன்னாரு. என்ன சொன்னாரு, ஒன்றாக வாங்க வெல்வோம், ஆனால் தனியாக எடுத்துக்கொள்ளும். இபிஎஸ் சொன்னாரு 4 லட்சம் கோடி ஊழல் மனு கொடுத்திருக்காரு. அதுக்கு நாங்க மற்றபடிக்கு ஒன்றாக வெல்வதற்கு ஒன்றாக வார்கள்ன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்ப வரைக்கும் வரவே இல்லையே சார், யாருமே அந்த அந்த காலை வந்து யாருமே எடுத்துக்கிறக்கே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் மிஸ்டேக்கன் 200%. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. இல்ல, யூ வெயிட் ஃபார் மீ, யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அத்தனை பேரும் படையெடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. காங்கிரஸ் கட்சி தாவேகோட இணைவது காலத்தின் கட்டாயம். இல்லன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், மற்ற கட்சிகளுடைய திமுக கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் அனைத்தும் சைலண்டா மௌனம் காக்குறீங்கன்னு சொல்றீங்க. மௌனம் காக்க கூடாது. காங்கிரஸ் ஒன்று உள்ள வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதிக சீட்டை எங்க தெரியுமா குறைப்பாங்க? அவர் சொல்லிட்டாரு, அவருடைய 2ஆம் நிலை தலைவர் 170 சீட்டு கம்மி நாங்க நிக்க மாட்டோம். அப்பனா என்ன பொருள்? ஒரே ஒரு உங்க நேரத்தில் பேசுறேன். ஒரே ஒரு சார், இவ்வளவு அக்கறை போடுற சார் திருப்பி காங்கிரஸ்க்கே போயிட்டாருன்னா மிக சிறப்பா இருக்கும். அது பேசலாம். என் மேல அக்கறை கொண்டதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. என் நண்பர் தான். அதே நான் சொல்றது என்னன்னா, விசிகா 2 சீட்டு தயவு செஞ்சு அத்தனை பேருடைய சீட்டு முன்ன வாங்கினதோட கம்மியாயிடும். அதை மனதில் கொண்டு இப்பயே நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் தான் கேட்டு கூட்டணியில் அவருக்கு உரிமை இருக்கின்றாரு, இரட்டை இலக்குன்னு கேட்கிறாரு.
பேஷன் முகம் என்ன சொல்றாரு, இரட்டை இலக்கில வேணும்னு சொல்றாரு. இதெல்லாம் சாப்பிட சீக்கிரத்தில் சொல்யூஷன் கிடைக்காது. ஆனால் இவர்கள் கட்சி உடைந்தாலும் உடையவே தவிர காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைவது காலத்தின் கட்டாயம். யார் சார் போவாங்க? யார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து யார் போவாங்க தாவேகா கூட சொல்லுங்களேன். புரியல. காங்கிரஸ் கட்சி போயிடும் சார். கட்சி போனோன்றதும் என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். நீங்க யூ ஆட் டு பி, அது நீங்க அந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஆனா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்ல, என்ன சொல்ல வர, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுல 2 லட்சம் நிர்வாகிகளை உருவாக்கியதற்காகவும் 68,000 பூத் கமிட்டி நிர்வாகிகளை உருவாக்கியதற்காகவும் சிறப்பாக பணியாற்றியதற்காகவும் நீண்ட அந்த திராவிட கட்சியுடன் இணக்கமாக இருப்பதற்காகவும் அவரை பாராட்டி 2 தீர்மானம் போட்டிருக்காங்க. சரி, அவர் சொல்வது எடுத்துக்கொள்ளப்படுமா? திரு கார்கே சொல்லுவர்கள் சொல்வது எடுக்கப்படுமா? திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது எடுத்துக்கொள்ளப்படுமா? மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சொல்வது கணக்காக எடுத்துக்கொள்ளப்படுமா? ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் சொல்லிட்டா மேட்டரே முடிஞ்சு போச்சு. செல்வத்தை பிரதேகி விட்டுடுங்க. மாநில தலைவர் என்பது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான், அதனால அதை விட்டுருவோம். நான் சொல்றது என்னன்னா, அவங்க 2 பேர் சொன்னாங்களா தாவேகா கூட நாங்க போக மாட்டோம், திமுக தான் கூட்டணி, சீட்டு வாங்கிட்டோம், மந்திரி சபை வேணான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? எங்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க. திமுக அதுக்கு பதில் கொடுங்க. திமுகல இருந்து வெளியே வந்துருவோம் எங்க சொல்லிருக்காங்க? இல்லங்க, திமுகல இருந்து வெளியில வந்துருவோம் சொல்லாத. நீங்க ஏன் இது வரைக்கும் நீங்க கூட்டணி, அடுத்த மாசம் எலெக்ஷன், நீங்க இது வரைக்கும் சீட் ஷேரிங் போல. கடந்த முறை 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்களே, சீட் ஷேரிங் முடிச்சு பிரச்சாரமே ஆரம்பிச்சிட்டீங்க. அதிமுகவும் போலையே. தயவு சார், அது ஏன் சார் நான் பகுதி விட்டு கதை எதுக்கு சார் எங்க அதை பேசிட்டு இருக்கும் போது, அது அவங்களும் அதேதான். காலத்தின் கட்டாயம். இப்பொழுது எதிர்காலத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும், பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆட்சியில் பங்கு தர வேண்டும். அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் உரிமை. உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் உரிமை வேணும் சொல்றீங்க, அவங்களுக்கு உரிமை வேணாமா? சரி, மாநில உரிமைன்னு சொல்றீங்க. அப்ப மாவட்ட உரிமை என்ன வருது? ஊராட்சி உரிமை என்ன வருது? பேரூராட்சி உரிமை ஆகுது, ஒன்றிய உரிமை என்ன வருது? நகராட்சியினுடைய உரிமை ஆகுது. நாங்க மட்டும் ஊதி அவள் கொடுப்போன்னு கனிமொழி அக்கா சொன்னாங்க இல்லையா, சகோதரி சொன்னாங்க இல்லையா? ஆனா இது மட்டும் எப்படி இருக்கு? தயவு செய்து உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இல்ல சார். பேசுறது எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்கள் எங்க பேச வேண்டும்னு ஒரு வரையறை இருக்கிறது. அவங்க கட்சியில நேருல இருந்து எல்லாரும் பேசுறாங்க, அது எதிர்வினையா பாக்குறாங்க. அவங்க கேட்டாங்களே, எதிர்வினையா என்ன கேட்டாங்க? முதல்ல மாணி தாக்கூர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். 75 நாளா காத்துட்டு இருக்கோம்னாரு. ஏன் காக்க வைக்கிறீங்க? நேத்து ஒரு வார்த்தை சொன்னார் சிஎம். என்ன சொன்னார்னா, நேத்து ஒரு வார்த்தை, நீங்க உங்களை நாங்கள் அழைக்க மாட்டோம், நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினால நேற்று விஜய் வசந்த் ஆதரவு கொடுக்கிறாரு, கோபண்ணா பேசாதவர் வந்துட்டாரு. இதெல்லாம் இந்த குழப்பம், இந்த கூச்சலை அடக்குவதற்கு ஒரு ஃபார்மாலிட்டி பேச்சு தானே தவிர எந்த ஒரு பொருளும் இல்லை. தயவு செய்து புரியுங்கள். காங்கிரஸ் உடைய நன்மைக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் ஏங்க மாநில உரிமை அப்படிலாம் பார்த்தா, மாநில உரிமை பத்தி காங்கிரஸ் பத்தி பல தடவை ஆட்சி கலைச்சது யாரு? காங்கிரஸ் தான். அதெல்லாம் ஒரு பக்கம். இன்றைய சினாரியோ, என் தாத்தா காலத்தில் அவர் அடிச்சிட்டார் சொல்லிட்டு அந்த பகமையை பேசி இன்னைக்கு வர சாப்பாடை நான் எடுக்கிறதுக்கு விரும்பல. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுகின்ற ஒன்று கூட்டாட்சி. ஒருத்தனா இருந்தாருன்னா பல தவிர 4 லட்சம் கோடி சார், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 4 லட்சம் கோடி எடுத்து போய் யார் கொடுத்திருக்காரு? இபிஎஸ் மனு கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சி 10 வருஷ காலத்துல அவங்களும் 4 லட்சம் கோடி தானே கடன் வாங்கியிருக்காங்க. கடன் சொல்ல ஊழல் செஞ்சவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இவங்க அவங்கள சொல்றது வழக்கு போட மாட்டாங்க, வழக்கு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன கர்மமோ அது வேணாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம். ஒரு செயலை 4 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா, ஒருத்தர் தவறு செஞ்சா கூட இன்னொருத்தர் தடுப்பாங்க, மற்றவர்கள் தடுத்தாலும் இன்னொருத்தர். இப்ப இந்த நீங்க சொல்ல அடிப்படையில் தாவேகாவுடன் காங்கிரஸ் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். யார் அதற்கு இசை கொடுப்பார்கள்? 1. 2வது பாயிண்ட், இருக்கக்கூடிய கூட்டாளியை விட்டுவிட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டாளியை இன்னும் உறுதி செய்யப்படாத, நிரூபிக்கப்படாத ஒரு கூட்டாளி நோக்கி செல்வார்களா? உங்க கூட்டாளி தன்மை தான் போலி தன்மை தெரிஞ்சு போச்சு சார். 25 சீட்டை கொடுத்து கண்ணீருக்கு ஒரு தேசிய கட்சியை போய் இதை விட யார் சார் அவமானப்படுத்த முடியும்? நேத்து வந்த பிஜேபி நேத்து வந்து அதெல்லாம் விடுங்க சார். அப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ இல்லாம இருந்தீங்க, மறுநாள் 89 ஆட்சி பிடிக்கலையா? அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அவ்வளவு பெருசா காங்கிரஸ் புகழ்ற நீங்க 25 சீட்டு கொடுத்து அவமானப்படுத்த கண்ணீர் விட்டு வெளியில வந்தார். இன்னைக்கு அதே பெருந்தகை 20 சீட் வாங்கி வந்து கண்ணீர் விட வேண்டியது. தயவு செய்து ப்ளீஸ், அதாவது தாவேகா
இது செல்வ பெருந்தகை அவர் கண்ணீர் விட போறாரு. அடுத்த பார்லிமெண்ட் சீட்ல 5ல இருந்து 6 சீட் கொடுப்பாங்க. எதுவும் பண்ண முடியாது, வாங்கிட்டு தான் வர்றோம். அதனால ப்ளீஸ் என்னுடைய சொத்தை முன்னாடியே உங்ககிட்ட நான் இழந்துட்டேன். இப்போ இன்னொரு சொத்தை கிட்ட இருக்கு, நான் வெளிநாட்டுக்கு போறேன். இந்த சொத்தை தருவதற்கு இப்ப வைக்கக்கூடிய டிமாண்ட் எதுக்கு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் எதுக்கு? அதிக ஆட்சியில் பங்கு எண்ணிக்கையில் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு கன்சென்சஸ்க்கு அவங்களும் வந்துட்டாங்க சார். அவங்க சொல்லிருக்காங்க சார், அக்ராஸ் தி டேபிள் தே நெவர் ஸ்போக். ஆனா உங்களுக்கு சில விஷயங்களை நான் வெளிப்படையா பேச முடியாது. ஓகே, பிஹைண்ட் தி ஸ்கிரீன் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் உடையும் வாய்ப்பு ஏற்படுமே தவிர காங்கிரஸ் திமுகவுடன் இனிமேல் சென்றால் வேகாது. ஏற்கனவே பிரீசிடென்ஸ் இருக்கு சார். காங்கிரஸ் உடைஞ்சு மீண்டும் இணைந்த பிரீசிடென்ஸ் இருக்கு. சிதம்பரம் அவர்கள் உடைத்துக் கொண்டு தனியாக ஜனநாயக பேரவை உருவாக்கினார். மீண்டும் 2004 கொண்டு சேர்த்தார். அந்த தேர்தல்ல போல திருநாவுக்கரசு வந்து மீண்டும் அவர் வந்து காங்கிரஸ் சேர்த்தார். உண்மை. அப்ப இது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய பிரேக் ஆச்சு 96ல. அது வந்து மீண்டும் 2001ல வந்து கூட சொல்றது என்னன்னா, இதுல வந்து இதை ஏற்காத 4 சில தலைவர்கள் இந்த கூட்டணி நீங்கள் சொன்ன அந்த 4 தலைவர்கள் ஏற்கனவே பிரேக் பண்ணி போயிருக்காங்க. நான் சொல்றேன், மீண்டும் அவர்கள் காங்கிரஸோட இணக்கமாயிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. அப்ப எங்க ஜி.கே. வாசன் வெளியில வரலையா? அவர் தானே ஐக்கியமானாரு, அவர் வெளியில வரலையா? ஜி.கே. வாசன் அவர்கள் எப்பொழுது இந்த மீண்டும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியில வந்தார் சார். மூப்பனார் ஐயா வந்தாரு, வெளியில இருந்தாங்க, அவங்க உள்ள போனாங்க, திருப்பி வெளியில வந்துட்டார்ல. அதனால உள்ள போறது வெளியில வருது அரசியல், அது சகஜமாப்பா. கவுண்டமணி டைலாக்குங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. வைகோ விமர்சனம் பண்ணாத விடவா, உள்ள வந்தார் வெளியில பண்ணார், உள்ள வந்தார் வெளியே பண்ணார், திருப்பி என்ன வேணா நடக்கும், அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நல கூட்டணியில் நம்ம சந்திச்சிருக்கிறத பார்க்கலையா? நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு காங்கிரஸ் கிடைச்சிருக்கு. இதை தடுப்பது சில தலைவர்கள். அந்த தலைவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து முழுகும் கப்பலில் அவர்கள் முழுகட்டும். திமுக என்பது மிகப்பெரிய முழுகும் கப்பல் சார். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஏன்னா மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு அலை இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. 5000 ரூபாய் ஏன் கொடுக்குற பத்தி ஓவர் நைட்ல 1 லட்சம் கோடி ஊதியத்துக்கு போகுது, ஏறத்தாழ 80,000 கோடி எதுக்கு போகுது? வட்டிக்கு போகுது. இருக்கிற 2 லட்சம் 3 லட்சம் கோடியில இந்த லட்சணத்துல நீங்க ஓய்வூதியத்தை சொல்லிருக்கீங்க, செய்ய முடியாதுன்னு தெரியும். வேர் இஸ் த மணி? இருக்கிற கடனுக்கே முடியாது. இப்படி இருக்கிற சமயத்தில் தயவு செஞ்சு போலிகள் இனிமேல் எடுபடாது. அதனால முழுகும் கப்பலில் மற்ற கட்சிகள் இருந்து முழுகுவதை விட 7 நிமிஷம் தான் தலைவா, தயவு செய்து இவர்கள் அனைவரும் தாவேகாவுடன் இணைந்து ஒரு முயற்சி. அவர் சரியில்லை 31 தூக்கி போட்டு போவோம். சுபேர் சாருக்கு சொல்றது அதேதான், அவருக்கும் சொல்றது. 31 போயிட்டு யாரோட கூட்டணி சேருவாங்க? இவர் சரியில்லைன்னா, நம்ம நினைச்சது செய்யலைன்னா will throw him out. காலம் will தீர்மானிக்கும். men may come, men may go. அதனால அது பத்தி கவலைப்படாதீங்க. மக்களுடைய நலனா பார்க்கணும், அதுதான் நம்ம